எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணன்னு தெரியலையே. என்ன படம்டா? அன்னைக்கு ஹாட்ஸ்டார்ல இருந்துச்சு, பார்த்தேன். ஓ, அப்போ ரொம்ப நல்ல படமா பார்த்துருக்க போல. நல்ல படம் இல்ல, கிரிஞ்சு படம். ரோஸ் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ். நம்ம ஆக்ஷன் கிங்கோட சொந்தக்காரரு ஆக்ஷன் பிரின்ஸ் நடிச்ச படம் மார்டின். அதுதான் ஏற்கனவே போட்டனே, இது அதுக்கு முன்னாடியே வந்த படம். படத்தோட பேரு போகரு. பாஸ் தனியா வீடியோ போட்டு வச்சு என்ன கிளி நிக்கலிங்க. இப்படி ஃபேமிலியோட பாக்குறப்ப கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டாதீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூனிய கட்டாய் போகுது. ஏய், போகருங்கிறது கன்னடா டைட்டிலியா? நீங்க கன்னடால பொல்லாதவன் ரீமேக்கோட டைட்டில் கேட்டிருக்கீங்களா? தமிழ் இந்த படத்தோட டைட்டில் செம்ம திமிரு. அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். யாராவது ஹெட்செட் போட்டிருந்தா கழட்டிருங்கப்பா, இவர் பேசுறதுல காது கிழிஞ்சு போயிரும். சரி, நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ஒரு பையன் ஒரு 13 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அவன் அந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்க அப்பா என்ன பண்றாரு, போலீஸ்காரர் கிட்ட கத்தையா காசை கொடுக்கறாரு. நான் கேஸை முடிச்சிடறேன் சார். பொண்ணோட ஃபேமிலி என்ன பண்ண போறீங்க? கதம். அந்த ஃபேமிலி முடிச்சிருங்க தெரியும். அந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இருக்கானே, அவனை கதம். அந்த செத்துப்போன ஜேர்னலிஸ்டோட பையன் தான் நம்ம ஹீரோ. அப்ப ஒரு நைட்டு வரலன்னதும் பையனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. என்னை விட அவனுக்கு அவங்க அப்பா மேலதான் ரொம்ப பாசம். அவங்க அப்பா இனி திரும்பி வரவே மாட்டாருன்னு என் வாயில நான் எப்படி சொல்லுவேன்? என் வாய வேணா வாடகைக்கு தர வாங்கிட்டு போய் சொல்றியா? அவங்க கிட்ட சொல்லாதீங்க, அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லுங்க. ஓகே, அப்படியே சொல்லிடுறோம். புருஷனை இழந்த பொண்ணை ஊரே ஒரு மாதிரி பாக்குதுன்னு சொல்லி முற்பொழுது முன் கற்பனைகள் வர மாதிரி மொட்டை அடிச்சிட்டாங்களா? சீச்சி, அவ்வளவு பழசா இல்லைங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. தான் பொண்டாட்டி இழந்து பச்சை குழந்தையோட இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பையனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க. அந்த அம்மா தான் இன்னொரு கல்யாணம் பண்ணதை பையன் கிட்ட இருந்து மறைச்சு வளர்த்துறாங்க. இப்ப அந்த பையன் வளர்ந்து பெரியவன் ஆகி போயிட்டான். ஐயோ போச்சே. நான் வித்த தெரிஞ்சவன்டா. ஓ, வித்தக்காரனா நீ? அவங்க பாட்டி சாகர நிலைமையில இருக்கிறப்ப, எப்பா உங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறா. அட மானஸ்தன்லயும் இப்படித்தான்ப்பா, ஒரு பாட்டி சாவரப்ப உண்மையை சொல்லிட்டு செத்து போயிடும். அதான் அந்த கெளுடுதான் அந்த பையனை தூக்கிட்டு வரும். ஐயோ, கண்டென்ட் விட்டு வெளியே போகாதீங்க சார். சாரி. உண்மை தெரிஞ்ச ஹீரோ போயிட்டு ஒரு ஆக்டிங்க போடுவாரு பாருங்க. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இங்க யாரும் உன்னை பாத்துக்க வேண்டாம், நானும் உன்னை பாத்துக்கிறேன். இந்த அம்மா கல்யாணம் பண்ணி பையனை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு தான் கடமை முடிஞ்சு போன மாதிரி இந்த அம்மா பாட்டுக்கு தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேங்கிறதையும் பையன் கிட்ட சொல்லல. என்ன மேடம் இது? சும்மா பேச்சுக்கு தான் பையனுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது. என்ன எப்பவும் புள்ளையாவே நினைக்கல, அதனாலதானே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டை விட்டு ஓடிட்டாரு. வெளியே போன இவரு மார்க்கெட்ல ஒருத்தன் ஓடி வரத பாக்குறாரு. அவனை பிடிச்சி அவங்க அப்பா அடிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவர் தோள் மேல கைய போட்டு, என் ஃப்ரெண்டா இப்ப என் பக்கத்துல நிக்கிறான், அவன் தோள் மேல நான் கைய போட்டுக்கனே தெரியல. ஓ, அப்ப பார்த்த உடனே நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. அப்ப பார்க்கலாம், நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டீங்க. தோள் மேல கைய போட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. போடலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டீங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃபர்ஸ்ட் சைட்னு இப்பதான் பாக்குறேன். நாங்களும் இதெல்லாம் இப்பதான் பாக்குறோம். புதுசா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ ரோட்ல போற ஒரு பொண்ணை கூப்பிட்டு செயினை கழட்டி கொடுன்னு கேக்குறாரு. அதுக்கு தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நொக்கு எடுக்கிறாங்க. இவர் இல்ல, இவர் ஃப்ரெண்டோட அப்பாவை. இங்க பாருடா, ஒழுங்கா இருந்துக்கோ, நல்லபடியா நடந்துக்கோ, சரியா? எனக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு. இருப்பேன் செம்ம திமிரா. மறுபடியும் ஹீரோ வீட்டுக்கு வந்து, டேய் இப்போ ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டியில ஏற முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப வாங்க நாம போலாம். அந்த பழைய சோதா அவனுக்கு போடுமா? ஒரு கோயில்ல யாகம் நடந்துட்டு இருக்கிறப்போ வில்லன்ஸ் குரூப்லாம் வந்து காசை கொடுத்துட்டு அப்புறம் யாகத்தை நடத்துன்னு சொல்றானுங்க. ஒவ்வொரு வருஷமும் லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கிற யாகமப்பா இது. நீ உலக அமைதிக்காக நடத்து, இல்ல உன் பொண்ணு கல்யாணத்துக்காக நடத்து. டேய், யாருடா இந்த டைலாக் எழுதுனவன்? போயிட்டே இருங்கடா டேய். ஏய், எதுக்காக போகணும்? ஏண்டா கிங்காங், நான் ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயராக்கும். இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. அந்த இடத்துல இந்த யாகத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவோட என்ட்ரி. என்னடா ட்ரெஸ் இது? கிறுக்குத்தனமா காஸ்டியூம் போடுறதுல பவன் கல்யாணுக்கே டஃப் கொடுப்பாரு போல.
இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எப்படியும் உள்ள ஒரு பனியன் போட்டிருப்பாரு, அதுக்கு மேல டிஷர்ட், அதுக்கு மேல ஒரு சட்டை, அதுக்கும் மேல ஒரு சட்டை. அந்த சட்டையை போட்டிருக்கிறதுலயும் பாருங்க, உள்ள இருக்கிற ஆரஞ்சு கலர் சட்டையோட பட்டன் எடுத்து மஞ்சள் கலர் சட்டைக்கு போட்டிருப்பாரு. யாரா இவரு சட்டைக்கெல்லாம் கள்ள தொடர்பு பண்ணிட்டு இருக்காரு? அவரு தான் சட்டைக்கு கள்ள தொடர்பு பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் ஒரு பக்கம் தான் சட்டையை போட்டிருக்காரு, இன்னொரு பக்கம் முந்தானை சொருகிற மாதிரி தூக்கி சொருவிட்டு இருக்காரு. அங்க வந்து ஒரு ஃபைட்டை ஒன்னு போடுறாரு. சண்டையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு எங்கடா சேர காணுன்னு தொலைவி பார்த்தா ஐயரை தூக்கிட்டு வந்துட்டாப்ல. நீங்க எனக்கு காசு கொடுத்தாதான் ஐயரை கீழே இறக்கி விடுவேன். டேய் இதத்தானடா அவனும் பண்ணா. ஐயோ இத கூட பொறுத்துக்கலாங்க, அவரு பேசுறதாங்க கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் துரைக்கு இன்ட்ரோ சாங் வேற. காசு கேட்டு வந்தவனுங்க பூராத்தையும் அடிச்சு போட்டுட்டு அதுக்கு காசு கூடன்னு இவரு கேட்டுட்டு இதுல இன்ட்ரோ சாங் வேற. எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே வரும். நான் பிப்ரவரி 29 பிறந்தவன்பா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். தமிழ் டேட்டை வச்சு கொண்டாடிட்டு போடா கிறுக்கா. நம்ம எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் வருமா? ஆனா நம்ம ஹீரோவுக்கு மாசத்துக்கு ஒரு நாள் பிறந்த நாள் வந்துரும். போன மாசம் தானே உனக்கு பர்த்டேன்னு சொல்லி வான்கோழி பிரியாணி வாங்கி தின்ன. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இப்ப ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் மூட்டி விடணும். அதுக்காக என்ன பண்றாங்க, வெளியூர்ல படிச்சிட்டு இருந்த ஹீரோயினை கூட்டிட்டு வந்து இந்த ஊர்ல நடமாட விடுறாங்க. போமா போய் ஹீரோவோட சண்டை போடு போ. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? நம்ம ஹீரோயின் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸே கூட்டிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் கிட்டே அந்த புள்ளைய குத்தி போட்டுருவேன் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காரு. அவ அப்பங்கில பேசினுகிற, நீ மூடி நிறு. இல்ல ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் இல்ல, அந்த தங்கச்சி வந்து அண்ணா இன்னைக்கு ரக்ஷா பந்தன் உனக்கு ராக்கி கட்டி விடட்டுமா? உங்க அப்பா சொல்லி அம்சானா? எங்க அம்மாக்கு தாலி கட்டி ஏமாத்த மாதிரி இல்ல, எனக்கு ராக்கி கட்டி ஏமாத்துறது. என்ன இப்படி பேசுற? இத்தனை வருஷமா இப்படிதான் ராக்கி கட்ட வந்துச்சான். எல்லா டைமும் இப்படிதான் பேசுவானா, ஆனாலும் ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கும். இப்ப ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் செகண்ட் டைம் முட்டிக்க வைக்கணும். நம்ம ஹீரோயின் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அதே கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்து மாப்பிளைய புடிச்சு செவிலு மேல 4 சாத்து சாத்துறாரு. அதுக்கப்புறம் பொண்ணை இழுத்துக்கிட்டு போய், இங்க பாத்தியா நீ லவ் பண்ணவன் செத்து போயிட்டான், ஆனா நீ என்னடான்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கிற. சரி இதுக்கு உன் லாஜிக்கே வந்தாலும் அதுக்கு அந்த மாப்பிள்ளை என்னடா பண்ணுவான் பாவம்? ஐயோ நம்ம ஹீரோ மறுபடியும் பேச ஆரம்பிப்பாரு. நீ உன்னை மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியா? ஆனா இந்த தியாகி உன்னை மறக்க முடியாம உசுர விட்டுமா? இந்த மாதிரி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எதுக்கு லவ் பண்றீங்க? பசங்க ப்ரோபோஸ் பண்ண சொல்ல செருப்புல அடிச்சு முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சாலா பேசிய கழுத்தறுத்துருவேன். நம்ம ஹீரோயின் வந்து உடனே வக்காலத்து வாங்குறாங்க. ஓ அப்படியா விஷயம், இப்பல இருந்து நான் உன்னை காதலிக்கிறேன், நீயே என்ன காதலிக்கிற. டேய் டேய் டேய், அந்த பிள்ளைய லவ் பண்றதுன்னா நேரா வந்து சொல்லு, அதுக்கே அப்படி சுத்தி வளைச்சு பேசுற. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை ஸ்டாக் பண்ணி ஒரு பாட்டு. அதுவும் பாருங்க, பின்னாடி இருக்கிறவனுங்க எல்லாம் யாரு எங்க இருந்து வந்தானுங்க ஊருக்காரனுங்களா ஒன்னும் தெரியாது. ஆனா ஹீரோயினை ஸ்டாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த பாட்டுலயே இந்த மியூசிக் மட்டும் தான் நல்லா இருக்கும், வேற ஒன்னும் நல்லா இருக்காது. காலேஜுக்கு பக்கத்திலேயே பார் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. எதுக்கு? காலேஜ் முடிச்ச உடனே குடிச்சிட்டு போய் வீணா போறதுக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் பார் வைக்க வேண்டாம்னு பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணி பிரச்சனையா பண்றீங்கன்னு ஹீரோயின் அடிக்க போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஃபைட் எல்லாம் போட்டு காப்பாத்துறாரு. ஏய் வாவ் வாட் அ மேன். ஹீரோயின் ஒரு பக்கம் லவ் சைட் இருக்க, ஹீரோ அந்த பாரோட ஓனர் கிட்ட போயிட்டு கமிஷன் கூட நான் கம்முன்னு போயிடுறாங்கிறாரு. என்னாச்சுப்பா? வளர்ப்பு சரியில்லைப்பா. பின்ன இவங்க பண்ணானே இவங்க பண்ண போட்டு தள்ளது எப்படி வளர்ப்பு சரியா இருக்கும்? நம்ம வில்லனுக்கு ஹீரோவோட வளர்ப்பு அப்பா கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வேணும். சொந்த அப்பா கிட்ட இருந்து கையெழுத்து கேட்டா ஹைப்பர், வளர்ப்பு அப்பா கிட்ட இருந்து கையெழுத்து கேட்டா செமத்துமிரு. அந்த கையெழுத்தையும் அப்படியே கரும வாங்கி தந்துருவாரு. தம்பி ரொம்ப ரகலா பண்ணிட்டு இருக்கியான், உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஐயோ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு 1/2 மணி நேரம் பேசுவாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தான். அம்மா நான் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும், இப்படி போலீஸ்ல எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. அப்புறம் இந்த ஊர் மக்கள் தான் ஒன்னு சேர்ந்து காசெல்லாம் திரட்டி ஹீரோவை வெளியே கொண்டு வருவாங்க. ஏன்டா போன சீன்ல தான் அவனை போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருந்தான், என்னடா சப்போர்ட் பண்ணிட்டு வர? ஹீரோக்கு யாரு அவனை ரிலீஸ் பண்ணானே தெரியல, வந்து கத்திட்டு இருக்காரு. முன்னாடி உன்னை தலை குனிய வச்சு நான் தலை நிமிந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போவேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. பிடிக்கலன்னா அந்தாண்ட பூந்து போய் தொலையாமா. நீயும் அந்த கருமத்தை சகிச்சுக்கிட்டு எங்களையும் அதை சகிக்க வச்சுக்கிட்டு எதுக்கு? இவ்வளவு நேரம் பாடி அறுத்தது பத்தாதுன்னு பேசி வேற இருக்கிறாரா. இதுல ஹீரோயின்காகன்னு ஒரு போட்டி வேற வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி சீன்லாம் 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட காரி துப்பி அனுப்பியிருப்பாங்க மக்கள். இந்த பாட்டு எந்த படத்துல?
கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. நம்ம ஹீரோ கையெழுத்து வாங்கி கொடுத்தாரு இல்லையா ஒரு ஃபைலு, அதனால ஹீரோ இருந்த ஏரியாவே காலியாக போகுது. அதை காலி பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம ஹீரோ தான். அந்த ஏரியா மக்கள் எவ்வளவோ கதறி பார்ப்பாங்க, கண்ணீர் விட்டு பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு கண்ணு கலங்கவே கலங்காது. அப்படி ஒரு கல்லஞ்சக்கார ஹீரோ அவரு. நம்ம வில்லன் ஹீரோவோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீயே வந்து சாட்சி சொல்றேன்னு ஹீரோவோட அப்பாவை மிரட்டுறாரு. நானும் அப்படி வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு உன் பொண்ணை தூக்குறான்னு சொல்லி ஹீரோவையே அனுப்பி அந்த பிள்ளையை தூக்கிட்டு வராரு. இவன் அந்த பிள்ளையை கடத்துறதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோ எனக்கு தெரியும், இருந்தாலும் வாயை திறக்க மாட்டாங்களே. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. போய் அந்த பொண்ணுகிட்ட நல்ல பிள்ளையாட்டம் பேசி அண்ணனுக்கு ராக்கி கட்டி விடுமான்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்தவர் திடீர்னு இவனுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திருந்திட்டாராமா. ஓகே ஓகே ஓகே, ஏன் திருந்தினாலாம் சொல்ல வேணாம், அந்த கிரிஞ்ச கேட்கற அளவுக்கு என் காதுல திம்பில்ல. அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் அன்வான்டா பேசுறதெல்லாம் கட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா படம் 1 hour தாங்காது. 2.5 மணி நேரம் படத்துல 1.5 மணி நேரம் பேசியே சாவடிக்கிறான் பாவன். ஹீரோ திருந்தினதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இவ்வளவு மோசமானவரா? டேய், அவன் இப்பதான்டா கொஞ்சம் நல்லவனா மாதிரி இருக்கான். இதுக்கு முன்னாடி தான்டா அப்படிலாம் இருந்தான். அப்பெல்லாம் லூசுத்தனமா பாஸ்தா காட்டிட்டு இப்ப திட்டிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாரும் ஹீரோ நல்லவன் ஏத்துக்கணும், அதுக்காக இவன் வரான். பணத்தாசையா காமிச்சேன், மடங்க மாட்டேன்ட்டான். தங்கச்சியை தூக்கலான்னு பார்த்தேன், அவளையும் காப்பாத்திட்டான். உங்கள மாதிரி பிச்சைக்காரங்களுக்காக ஏன் பையனை ராஜா மாதிரி இருக்க வேண்டியவன கோமல சொல்லிட்டான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நாய் நரி மாதிரி புள்ள வளர்த்திருக்கே, உனக்கே எவ்வளவு திமிருன்னா சிங்க மாதிரி புள்ளைய வளர்த்திருக்கேன், எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஏ கமான் சிவா, எந்திரி சிவா, அடி சிவா. இனிமே பேச மாட்டேன்டா. அது சரி. அதுக்கப்புறம் தாய் சேய் தகப்பர் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. படமும் சுமூகமாக முடிஞ்சிருது. கடைசி வரைக்கும் ஹீரோவுக்கு தான் அப்பனை கொன்னவன் அவன் தாங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த 2 குடும்பத்துக்கும் முன்பக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி போட்டு தள்ளியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 42,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு 1 லட்சத்துக்கு.